உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்த BS-022 என்ற ரஃபேல் போர் விமானம் குடியரசு தின விழாவில் பங்கேற்று அந்நாட்டின் குற்றச்சாட்டை பொய் என நிரூபித்துள்ளது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கடந்த ஆண்டு மே 6, 7 ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரின் மூலம் முரிட்கோவில் உள்ள லஷ்கர்-இ தைபாவின் தலைமையகத்தின் மீதும் பஹல்பூரில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமதுவின் தலைமையகத்தின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமதின் நிறுவனரான மசூத் அசாரின் சகோதரர் உட்பட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேரும் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். மேலும் பாகிஸ்தானின் நூர்கான், ராஃபிக், முரித், சுக்பூர், சியால்கோட் உள்ளிட்ட 11 விமானப்படை தளங்களின் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்திய போது பாகிஸ்தானின் F-16, JF-17, C-130 உள்ளிட்ட 10 விமானங்கள் தாக்குதலில் அழிக்கப்பட்டன. இதையடுத்து இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் பன்யான்-மர்சூஸ் மூலம் ஆதம்பூர் விமான தளத்தில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்பான S-400ஐயும் ரஃபேல் உட்பட 6 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்தது. இதையடுத்து ஆதம்பூர் விமான தளத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு நிறுவப்பட்டிருந்த வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 முன்னின்று பாதுகாப்பு படை வீரர்களிடம் உரையாற்றி பாகிஸ்தானின் பொய் பிரச்சாரத்தை தவிடுபொடியாக்கினார். இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்த BS-022 என்ற ரஃபேல் போர் விமானம் குடியரசு தின விழாவில் பங்கேற்று அந்நாட்டின் குற்றச்சாட்டை பொய் என நிரூபித்துள்ளது.